அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா பழுத்து நல்லா இந்த மாதிரி பிளாக் கலராக இருக்கும் பார்த்தீங்களா வாழைப்பழம். இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன கப்பில் நான் வந்து 1 கப் போல் கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். இது ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் தான் இருக்கும். பாருங்கள், மேலே தான் வந்து பழம் நல்லா பிளாக்காக இருக்குது. உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா சூப்பராக பழுத்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா பழுத்த பழம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் இந்த ரெசிபிக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் வந்து கட் பண்ணி நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய பழம் எடுத்திருக்கேன். இப்போ வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்க்கணும். என்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லை, ஸோ நான் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் அப்படி சேர்த்துனிங்கன்னா அந்த மேலே இருக்கிற தோல் அறப்படாது. ஸோ தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட் மட்டும் சேர்த்துனிங்கன்னா போதும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பழத்துலேயும் வந்து உங்களுக்கு ஸ்வீட் இருக்கிறனால உங்களுக்கு இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப லிக்விடாகவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஊற்றினா நம்ம கேக் பேட்டரெல்லாம் ரெடி பண்ணி விழுகும் இல்லைங்களா, இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் இதோட ஸ்வீட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி லைட்டாக குழியாக இருக்கிற மாதிரி பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா தோசைக்கல் இல்லைனா நான்ஸ்டிக் பேன் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே சூப்பராக வரும். கொஞ்சமாக ஆயில் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் வச்சு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லாவே வந்து சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் பொறுமையாக திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிஞ்செல்லாம் போகாது. நம்ம இதில் சோடா உப்பு எதுவுமே வந்து நம்ம சேர்க்கல. பாருங்கள், அவ்வளோதான். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. நான் போட்டிருக்கிற இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 6 பீஸ் வந்து கிடச்சிதுங்க. பாருங்கள், பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். இதில் வந்து பழத்தோட ஃப்ளேவரும் அண்ட் டேஸ்ட்டும் தான் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பழுத்த வாழைப்பழத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக 1 இல்லை 2 பீஸ் சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.